நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மணப்பாட்டில் இருக்கேன். சுற்றி கடல், அதுக்கு நடுவில் ஒரு ஏசு கோவில் சர்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை படம் இங்கே தான் எடுத்தாங்க, நீர்ப்பறை படம் இங்கே தான் எடுத்தாங்க. இந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி காமிக்கேன், பாருங்க நல்லாயிருக்கும். பாறை வஞ்சரம் இந்த உப்பு தடையை போட்டு வெயிலில் காய போட்டு வச்சுருப்பீங்களா? பற்ற மீன். ஓகே, முன்னாடி பாருங்களேன். அதாவது இயற்கை படம் எடுத்தாங்களே, அந்த படம் ஃபுல்லாக இங்கே வச்சு எடுத்தாங்க. முன்னாடி இந்த சீனை நான் முதல்ல நானே இப்போ தான் இங்கே வரேன். மினி பஸ் வந்து அங்கே வந்து இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்க மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து நடந்து போயிட்டே இருக்கணும். இப்போ நிற்க பார்த்தீங்களா, இது பயங்கரமான ஹைட்டு. இப்போ இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். கப்பல், அதாவது போட் சொல்லிக்கலாம், சின்ன சின்ன போட்டு. இந்த ஊரே இங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த சிங்கம் படத்தில் ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கு. அது சுற்றி கடல், நடுவில் ஏசு கோவில், நல்லா மக்கள் சர்ச். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் ஒரு 30 செகண்ட் விட ஆனால் ஒரு 4 செகண்ட் மட்டும் ஒரு சாங் மாதிரி போட்டு பண்ணுறேன். நல்லா இருக்கும் பாருங்க. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சின்ன பிள்ளைங்க நிறைய போயிட்டு இருக்காங்க பாருங்க. மொத்த கூட்டமும் அந்த இடத்துல இருக்கு. இப்போ அங்கதான் போறோம். தனியா போறதும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா யாருக்கும் நிக்க தேவையில்லை, நம்ம இஷ்டம் தான், எங்க வேணா போய்க்கலாம், எப்படி வேணா சுத்திக்கலாம். காலையில நான் மட்டும் ஜாலியா நான் மட்டும் தனியா ரவுண்ட் வச்சுட்டு இருக்கேன். சப்போஸ் கூட யாராச்சும் கூட்டுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணணும், நிறைய இருக்கு. தனியா வருது ரொம்ப நல்லது. நீங்க எங்க போனாலும் முடிஞ்ச அளவுக்கு போலாம், யாருக்கும் நிக்க தேவையில்லைல்ல. Only drinking water, pure water, always coming. சுத்தி கடல், ஆழ்கடல் இருக்கு. ஆனா சுத்தி உப்பு தான். ஆனா இது வந்து உப்பு தண்ணி கிடையாது அப்படி சொல்றாங்க. அந்த கிணத்துக்குள்ள வர தண்ணி தான் இது. இது பாத்தீங்கன்னா உப்பு கிடையாது, ஒரு சொட்டு கூட உப்பு இல்லை. நல்லா இருக்கு தண்ணி. இப்ப அந்த பக்கம் போறோம். பாத்தீங்கன்னா ஆண் கடல், இது பெண் கடல். அந்த அண்ணன் சொன்னாங்க. இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்காங்க. அண்ணன் இங்கேருந்து தூண்டில் அங்கே போட்டிருக்காரு, மீன் சிக்கும். ஏன்னா அந்த பக்கம் கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, அதனால பிடிக்க முடியாது. இந்த பக்கம் பிடிக்கலாம். சரி, நான் பாப்பனே. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாரும் குளிக்கிறாங்க. இதுதான் குளிக்கிற இடம் போல இருக்குது. அதாவது ஆழமே இருக்காது போல. கடைசி வரை அவர் போய் இருக்காரு, அங்கே ஆழமே இல்லை. மக்கள் எல்லாம் இங்கே தான் குளிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து மணப்பாடு கோயில் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. உங்களுக்கு மீன் வேணா வாங்கிக்கலாம். அந்த ஒரு மீன் வந்து 100 ரூபா, 100. இந்த மாதிரி பெரிய மீன் சொல்லியிருக்கல. அதாவது பார்த்தீங்களா, போட்டு வருது பாருங்க. அந்த போட்டு அப்படிங்க, ஏன்னா கரையிலேருந்து ஒதுக்குப்பா, சரியான சூடு. சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா சுற்றி உப்பு தண்ணியாக இருக்குது. அதனால் குடிக்க தண்ணி வந்து அங்கே ஒரு கிணறு இருக்குது, கிணத்துல போய் எடுப்பாங்க போலக்கு. இவங்க ஒரு வழியாக இடத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர். எதுக்கு திருச்செந்தூர் சொல்கிறேன்னா 7 மணிக்குள்ள அங்கே இருக்கணும், சாமி பார்க்கணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.